பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து நாம் சில வாரங்களாக சபைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு சபை, வேதத்திலிருந்து ஒரு சபையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு சபை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த சபை முதலாவது உருவாக்கப்பட்ட சபை, ஆதி சபை, எருசலேமிலே காணப்பட்டது. ஆகவே இந்த எருசலேம் சபை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். நாம் எல்லாருக்கும் நம்முடைய சபை வளர வேண்டும் என்கிற வாஞ்சை உண்டு. எல்லா தேவ ஊழியக்காரர்களுக்கும் அவருடைய சபை வளர வேண்டும் என்கிற வாஞ்சை உண்டு. ஆனால் நம்முடைய சபை வளர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை இந்த பகுதியிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த சபையை நாம் இந்த நாளில் தியானிப்பதற்கு காரணம், இது ஆதி சபை, வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த சபை, தேவ வல்லமை அதிகமாக வெளிப்பட்ட சபை, ஆண்டவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த சபையின் மூலமாய் செய்தார். இந்த சபையிலிருந்து தான் அநேகர் பிரிந்து சென்று, உபத்திரவ நாட்களிலே பிரிந்தவர்கள் எல்லாரும், சிதறிப்போனவர்கள் எல்லாரும் ஆங்காங்கே சென்று சுவிசேஷத்தை சொல்லி இன்னும் அநேக சபைகள் எழும்பினது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அநேக நேரத்தில் நம்முடைய சபைகளில் கூட நாம் ஜெபிப்பது உண்டு. ஆண்டவரே, ஆதி சபையை போல் எங்கள் சபையை மாற்றும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே எழும்பின சபைகளைப் போல் எங்கள் சபைகளை மாற்றும் என்று சொல்லி நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆனால் வெறுமையாக ஜெபிப்பதனாலே மாத்திரம் அப்படிப்பட்ட ஒரு சபை உருவாக முடியாது. ஆகவே இந்த சபையிலே அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்கு, அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியங்கள் அங்கே நடப்பதற்கு என்ன காரணம் என்பதை இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதில் ஒரு 5 காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த பெந்தேக்கோஸ்தே நாள், பெந்தேக்கோஸ்தே என்னும் நாளிலே உருவான இந்த ஆதி சபையிலே அவ்வளவு பெரிய எழுப்புதலுக்கும் வல்லமைக்கும் மகிமைக்கும் வளர்ச்சிக்கும் ஆசீர்வாதத்திற்கும் காரணமாயிருந்த 5 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக அந்த 2ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை வாசிக்கலாம். பெந்தேக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தேக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். இங்கே நான் வாசிக்கிறோம், அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு என்று அங்கே வாசிக்கிறோம். இன்னும் அந்த அதிகாரத்திலே பல இடங்களிலே நாம் இந்த வார்த்தையை நாம் இன்னும் சில இடங்களில் கூட பார்க்க முடியும். அவர்கள் ஒருமனப்பட்டு என்று நாம் அங்கே வாசிக்க முடியும். 46 அதிகார வசனத்தை வாசிக்க வேண்டாம், அங்கேயும் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 1ஆம் அதிகாரத்திலும் நான் வாசிக்கும்போது 14ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அவர்கள் சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு என்று அங்கே வாசிக்கிறோம். ஆகவே இந்த பெந்தேக்கோஸ்தே நாளிலே அங்கே கூடியிருந்ததான ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் ஒரு மனமாயிருந்தார்கள். நம்முடைய சபை வளர வேண்டுமானால் அங்கே முக்கியமாக தேவையானது ஒரு மனம். சபையில் இருக்கிற ஜனங்கள் எத்தனை பேர், விசுவாசிகள் எத்தனை பேர் என்பது முக்கியமல்ல.
2 பேர் இருந்தாலும், 20 பேர் இருந்தாலும், 200 பேர் இருந்தாலும், அல்லது 2000 பேர் இருந்தாலும், 1000 ஜனங்கள் இருந்தாலும், அங்கே எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டியது ஒரு மனம். எந்த ஒரு சபைக்குள்ளே ஒரு மனம் இருக்கிறதோ அந்த சபையிலே நிச்சயமாக ஆண்டவர் அசைவாடுகிறார். ஒரு மனம் இருக்கிற சபையிலே ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஒரு மனம் இருக்கிற சபையிலே தேவன் வல்லமையாய் வெளிப்படுகிறார். ஒரு மனம் இருக்கிற சபையிலே வளர்ச்சி உண்டு, அற்புத அடையாளங்கள் உண்டு, தேவ பிரசன்னம் உண்டு, தேவ மகிமை உண்டு. ஆகவே ஒரு சபையிலே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த சபையாக ஒரு சபை மாற வேண்டுமானால் அங்கே முக்கியமாக இருக்க வேண்டியது ஒரு மனம். ஒரு மனம் இல்லாவிட்டால் 1,00,000 பேர் இருந்தாலும் அந்த சபை பிரயோஜனமற்ற சபை. ஒரு மனம் இருந்தால் அந்த சபையில் ஒருவேளை 10 பேர் இருந்தால் கூட அந்த சபை நிச்சயமாக பெருகும், நிச்சயமாக ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யும், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆகவே நாம் ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் அங்கத்தினம் வைக்கிற சபையிலே, நாம் ஆராதிக்க செல்லுகிற சபையிலே ஒரு மனம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு மனம் இல்லாமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சிந்தித்து கொண்டிருப்போமானால் அந்த இடத்திலே ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. ஆகவே நம்முடைய சபை இந்த ஆதி சபையை போல மாற வேண்டும் என்றால் இருக்கிறவர்களுக்குள்ளே ஒரு மனம் தேவை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக யோசித்தால் அந்த சபையில் தேவன் கிரியை செய்ய முடியாது. இங்கே இவர்கள் சுமார் 120 பேர் கூடியிருந்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அவர்கள் எல்லாருக்குள்ளும் இருந்தது ஒரே மனம், ஒரே இருதயமாய் அவர்கள் இருந்தார்கள். ஆகவே தேவன் அந்த இடத்திலே பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல இறங்கி வந்தார். தேவன் இந்த சபையிலே அசைவாடினார். தேவன் அந்த சபையிலே தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினார், தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். இன்று நாம் ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? கொரிந்தி சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும். போதும். அங்கே வாசிக்கிறோம், அந்த சபைக்கு பவுல் சொல்லுகிறார், அந்த சபையிலே ஒரு மனம் இல்லை. ஆகவே ஒரு மனமாய் இருக்க வேண்டும், ஏக சிந்தையாய் ஏக யோசனையாய் இருக்க வேண்டும் என்று பவுல் அங்கே சொல்லுகிறார். ஏன் அப்படி பவுல் அங்கே சொல்லுகிறார்? நிருபத்திலே அந்த சபையில் பிரிவினைகள் இருக்கிறதை அவர் கேள்விப்பட்டார். கீழே வாசிக்கும் போது வாசிக்கலாம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். அங்கே அவன் கேள்விப்பட்டான், இந்த கொரிந்து சபையில அவர்களுக்குள்ளே பலவிதமான பிரிவு. சிலர் நான் கேபாவை சேர்ந்தவன், சிலர் நான் பவுலை சேர்ந்தவன், சிலர் நான் அப்போலோவை சேர்ந்தவன், சிலர் நான்
கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லி இப்படி 3-4 பகுதிகளாக அவர்கள் பிரிந்திருந்தார்கள். ஆனால் ஒரு இடத்துல தான் கூடி வந்தாங்க, ஒரே சபை தான். ஆனால் அவர்களுக்குள்ளே பலவிதமான பிரிவு, அவங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட நிலைமையில் அந்த சபை போனால் அந்த சபை நிச்சயமாக சீர்கெட்டு போகும் என்கிறபடினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபைக்கு நிருபத்தை எழுதும்போது அநேக காரியத்தை எழுதினாலும் முதலாவது அங்கே அவன் சுட்டி காட்டுகிற காரியம் ஒரு மனமாயிருங்கள், ஏக யோசனையாய் ஏக மனமாயிருங்கள், ஏக சிந்தையாயிருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபைக்கு அங்கே சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் மிகவும் அவசியமானது. ஒரு மனம் இருந்தால் மாத்திரமே தேவன் நம்முடைய சபையிலே கிரியை செய்ய முடியும், தேவன் நம்முடைய குடும்பத்திலே கிரியை செய்ய முடியும், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியும். ஆகவே ஒரு மனம் அவசியமானது. இங்கே ஆதி சபையிலே இருந்ததான முக்கியமான ஒரு காரியம், அவர்கள் ஒரு மனமாக இருந்தார்கள். நிறைய பேர் இருந்தாலும் அவங்க ஒரு மனமாக இருந்தாங்க. முதல்ல 120 பேர் இருந்தாங்க, அப்புறம் 1000 இந்த சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டு கொண்டே இருந்தார்கள். எத்தனை 1000 பேர் வந்தாலும் அவர்கள் எல்லாரும் ஒரு மனமாக இருந்தார்கள் என்று தான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் மிகவும் அவசியம். ஒரு மனம் இல்லாமல் நாம் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனம் இருந்தால் அங்கே தேவன் நிச்சயமாக இருக்கிறார். ஆகவே இந்த சபையில் முதலாவது நாம் பார்த்த காரியம் ஒரு மனம். இந்த ஒரு மனமாக இருக்கிறோமா, இல்லை நாம் இப்படியே பிரிந்து பலவித சிந்தனைகளால் நாம் ஆலயத்துக்கு வருகிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி சபையிலும் வளர்ச்சியை நாம் பார்க்க முடியாது. ஆகவே நம்முடைய சபை வளர வேண்டும் என்று நினைக்கிற நாம் ஒரு மனமாக இருக்க வேண்டும். எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஒரே மனம். வேறு வேறு சிந்தனைகளை நாம் வைத்திருந்தால் தேவன் நம்முடைய சபையை ஆசீர்வதிக்க முடியாது. இரண்டாவதாக அந்த சபையில் இருந்ததான முக்கியமான காரியம், நாம் அங்கே வாசித்தது போல ஆதியாகமம் அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அங்கே நாம் வாசிக்கும் போது இரண்டாவதாக இந்த சபையில் இருந்த முக்கியமான காரியம் என்னவென்றால், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். இரண்டாவது, நம்முடைய சபையிலே தேவன் அசைவாடி ஆளுகை செய்து அவர் கிரியை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய சபையிலே இருக்க வேண்டிய இரண்டாவது முக்கியமான காரியம், நமக்குள்ளே இருக்க வேண்டிய முக்கியமான காரியம், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். உபதேசம் மிகவும் முக்கியமானது. அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று சொன்னால் அப்போஸ்தலர்கள் எதை உபதேசித்தார்கள்? அப்போஸ்தலர்கள் இயேசுவை உபதேசித்தார்கள். இயேசுவே கிறிஸ்து என்று சொன்னார்கள். இயேசுவை குறித்து அவர்கள் போகிற இடத்திலெல்லாம் சுவிசேஷமாய் பிரசங்கித்தார்கள். அது மாத்திரமல்ல, இயேசு தங்களுக்கு சொன்ன காரியங்களெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அப்போஸ்தலர்கள் இயேசுவை உபதேசித்தார்கள், இயேசு சொல்லிக் கொடுத்த காரியங்களையும் அவர்கள் உபதேசித்தார்கள். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன என்று பார்க்கும்போது, அவர்கள் இயேசுவை பிரசங்கித்தார்கள். இரண்டாவது, இயேசு இவர்களுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அதையெல்லாம் அவர்கள் பிரசங்கித்தார்கள். இயேசு சுவிசேஷங்களிலே அவர் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களிலும் அவர் சீஷருக்கும் ஜனங்களுக்கும் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதையெல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். உலகமெங்கும் போய் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்,
உலகமெங்கும் போய் நீங்கள் நான் உங்களுக்கு கற்றுத்தந்தவைகள் எல்லாம் கற்றுக்கொடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போது அதில் சுவிசேஷங்கள் எல்லாம் அடங்கி விடுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் நாம் வாசிக்கிறோம். இப்போ அப்போஸ்தலர் உபதேசம் சொல்வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மாத்திரமல்ல, அல்லது அப்போஸ்தலர் எழுதினதான அந்த நிருபங்கள் மாத்திரமல்ல, அங்கே சுவிசேஷத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று சொல்லும்போது புதிய ஏற்பாடு என்று நாம் நினைத்து விடக்கூடாது. புதிய ஏற்பாடு முழுவதுமே ஒவ்வொரு அப்போஸ்தலர்களையும் நாம் பார்க்கும்போது அவர்கள் எல்லாருமே பழைய ஏற்பாட்டிலிருந்து உதாரணங்களை எடுத்துதான், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அடிப்படையான உபதேசங்களை எடுத்துதான் அவர்கள் மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறார்கள், நிருபங்களை எழுதுகிறார்கள். பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை. ஆகவே பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். ஆகவே அந்த உபதேசம், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, தேவன் நம்முடைய சபையிலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே, வேதம் சொல்லுகிற உபதேசத்திலே எப்படி இருக்க வேண்டும்? உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இது நிறைய பேர் உபதேசத்தை கேட்கிறோம், ஆனால் அந்த உபதேசத்தை விட்டு விடுகிறோம், உபதேசத்தை மறந்து விடுகிறோம். உபதேசத்திலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும், அதிலே தரித்திருக்க வேண்டும். உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபதேசத்தை நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். உபதேசத்தின்படி யார் தவறாமல் உறுதியாக தரித்திருந்து வாழுகிறார்களோ அந்த சபையில் தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். நான் உபதேசத்தை கை கொள்ளுகிறோமா? வேதத்திலே சொல்லப்பட்ட உபதேசங்கள் அது மீண்டும் நமக்கு சபையிலே சொல்லப்படுகிறது. மீண்டும் போதகர் மூலமாக அதை எடுத்து பிரசங்கத்திலே தேவன் நமக்கு சொல்லித் தருகிறார். அந்த கேட்கிற காரியங்கள் எல்லாம் நாம் செவி சாய்க்கிறோமா, கீழ்ப்படுகிறோமா, அதை பின்பற்றுகிறோமா, அதிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? அப்படி நிலைத்திருந்தாதான் அது நமக்கும் ஆசீர்வாதம், நம்முடைய சபைக்கும் ஆசீர்வாதம். ஆகவே நாம் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும், உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த நாளில் காணப்படுகிறோம்? உபதேசத்தை கேட்டு அப்படி விட்டு விடுகிறவர்களாக இருந்தால் அதில் நமக்கு பிரயோஜனம் இல்லை. கேட்டு அதன்படி செய்கிறவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் தான் தேவன் கிரியை செய்ய முடியும். அந்த நாட்களில் இருந்த ஜனங்கள் உபதேசத்தை கேட்டு உறுதியாய் அவர்கள் தரித்திருந்தார்கள். மூன்றாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 42 வசனத்தில் வாசித்தோம், அந்யோன்யத்திலும் என்று வாசித்தோம். மூன்றாவதாக, ஒரு சபையில் தேவன் கிரியை செய்ய வேண்டுமானால், ஒரு சிறந்த சபையாய் ஒரு சபை மாற வேண்டுமானால் அங்கே அந்யோன்யம் இருக்க வேண்டும். அவர்கள் அந்யோன்யத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்யோன்யம் என்று சொன்னால் ஐக்கியம் குறிக்கிறது. ஆங்கிலத்திலே ஃபெலோஷிப் என்று வாசிக்கிறோம். இந்த அந்யோன்யம் சபைக்குள்ளே தேவை, ஃபெலோஷிப் சபைக்குள்ளே தேவை. இந்த வார்த்தை அநேக இடங்களில் நாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப் பயன்படுத்துகிறோம். இது போல் நிறைய இடத்துல இந்த ஷிப் என்கிற வார்த்தை வருகிறது. அதே போல் இங்கே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஃபெல்லோஷிப், அந்யோன்யம். அநேக சபைகளிலே அந்யோன்யம் இல்லை, இந்த ஐக்கியம் இல்லை. ஓரிடத்துல தான் கூடி வந்திருப்போம், ஆனால் அந்த ஐக்கியம் இல்லாமல் போகிறது. ஒரே கட்டடத்துக்குள்ளே தான் கூடி வருவோம், ஒரே ஹாலுக்குள்ளே தான் இருப்போம், பக்கத்தில் தான் இருப்போம், வரிசையாக இருப்போம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற அந்த அந்யோன்யம் இல்லை என்றால் ஆண்டவர் அங்கே கிரியை செய்ய முடியாது. அந்யோன்யம் எந்த சபையில் இருக்கிறதோ அந்த சபையில் ஆண்டவர் கிரியை செய்வார். அவர்கள் அந்யோன்யத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். சபையிலே ஒருவருக்கொருவர் ஐக்கியம் தேவை. சிலர் பல வருடங்களாக சபைக்கு வந்து கொண்டிருந்தாலும் அந்த சபையில் வருகிற யாரையும் குறித்தும் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் வருவார்கள், போவார்கள், அவ்வளவுதான்.
பக்கத்தில் இருக்கிறவங்க கூட யாருன்னு தெரியாது. பக்கத்தில் இருக்கிறவங்க எங்கேருந்து வர்றாங்கன்னு தெரியாது. பக்கத்தில் இருக்கிறவங்களோட பெயர் தெரியாது. அவங்க என்ன வேலை செய்கிறாங்க தெரியாது. அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க உண்டு தெரியாது. அவங்க குடும்பமாக வர்றாங்களா தனியாக வர்றாங்களா தெரியாது. இப்படிதான் சிலர் சபைக்கு வந்து செல்வார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்யோன்யம் இல்லாத இடத்திலே தேவன் எந்த ஒரு அதிசயத்தையும் செய்ய முடியாது. அந்யோன்யம் தேவை. நாம் ஒரு சபைக்கு போகிறோம் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு தியேட்டருக்கு போகிற மாதிரி அல்ல, ஒரு மாலுக்கு போகிற மாதிரி அல்ல. அங்கே வருகிற எல்லாரை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர்களை நாம் அன்போடு விசாரிக்க வேண்டும், ஒருவருக்கொரு விசாரிக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது கூட தெரியாமல் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் வந்தாலும் அங்கே வர்றவங்களை யாரையுமே உங்களுக்கு தெரியாது. புது ஆத்மா யாருன்னு தெரியாது, பழைய ஆத்மா யாருன்னு தெரியாது. ஏதோ ஒரு சில முக்கியமானவங்களை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி யாரையும் அவர்கள் கண்டு கொள்ள மாட்டார்கள். இன்று அநேக சபைகளில் இப்படி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்யோன்யம் மிகவும் முக்கியமானது. அவர்கள் அந்யோன்யத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஏதோ போவோம் வருவோம், அவ்வளோதான். ஆராதனை முடிஞ்ச உடனே புறப்பட்டு பைக் அல்லது கார் அல்லது நடந்து எப்படியோ வேகமாக போய் முடிச்சிடுவாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, அவ்வளோதான். வேற அங்கே என்ன நடக்குது எதை குறித்து அவங்களுக்கு கவலை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தால் தேவன் சபையை ஆசீர்வதிக்க முடியாது. அந்யோன்யம் மிகவும் முக்கியமானது. அந்த ஐக்கியம் மிகவும் முக்கியமானது. ஒரு சபைக்கு நாம் போகிறோம் என்றால் அந்த சபையில் நாம் ஃபெல்லோஷிப் இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும், அந்த சபையில் ஈடுபாடோடு இருக்கணும். சும்மா ஏதோ போனோம், ஆராதிச்சோம், வந்தோம் அப்படின்னு இருந்தோம்னா நமக்கும் பிரயோஜனம் இல்லை, நம்மளால் சபைக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த சபையால் ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே கொஞ்சம் பேரோ அதிகம் பேரோ இருக்கிறவர்கள் மத்தியிலே அந்த அந்யோன்யம் இருந்தால் அந்த சபை வளர்ந்து பெருகும். அந்த சபையில் தேவன் வல்லமையான காரியங்கள் செய்வார். அந்த சபையில் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். ஆகவே அந்யோன்யம் ரொம்ப முக்கியம். இது நாள் வரைக்கும் அப்படி ஒரு அனுபவம் நமக்கு இல்லாமல் இருந்தால் இனிமேல் அதை உருவாக்கி கொள்வோம். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அதற்காக நாம் செலவு செய்து நம்முடைய அந்யோன்யத்தை நாம் அதிகப்படுத்துவோம், புதுப்பிப்போம். அப்போதான் ஆண்டவர் கிரியை செய்வார். சபை ஆசீர்வாதமாக இருந்தால் தான் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆகவே தேவன் நம்முடைய சபையையும் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் 3வது நாம் அந்யோன்யம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு காரியம் எங்கேயோ பீச்சுக்கு போகிற மாதிரி போயிட்டு வர்றது சபை அல்ல. சபையில் எல்லாரும் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாய் ஒருவருக்கொருவர் விசாரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சிலர் ஒரு குரூப் வச்சுருப்பாங்க, ஆராதனை முடிஞ்சோன்னு ஒரு 4-5 லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த 4-5 பேர்கிட்ட பேசிட்டு போகிறது தான் அதோடு சரி. வாரம் அந்த 5 பேர்கிட்ட தான் பேசுவாங்க, வாரம் அந்த 4 பேர்கிட்ட தான் பேசுவாங்க. அதை தவிர வேறு ஒருத்தர்கிட்ட கூட பேச மாட்டேன். வீட்டில் போய் கூட யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு அந்த சிஸ்டரை பார்த்தோமா, அந்த சிஸ்டரை பார்த்தோமா, 1 2 3 4 5 ரைட், நம்ம கதை முடிஞ்சு. அப்படி அல்ல, எல்லாரையும் நாம் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு 2-3 பேர் பார்த்ததோட முடிஞ்சு போச்சு. ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள்ளே அந்யோன்யத்தை முடித்து விடுவதல்ல, சபையிலே நாம் அந்யோன்யமாக இருக்க வேண்டும். வாலிபர் என்றால் வாலிபர்களுக்குள்ளே, பெரியவர்கள் பெரியவர்களுக்குள்ளே, இப்படி அந்த ஒருவருக்கொரு அந்த அந்யோன்யத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார், சபையும் ஆசீர்வதிப்பார். 4வதாக அந்த வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். 42ஆம் வசனத்திலே அப்பம் பிற்குதலிலும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்பம் பிற்குதல். இந்த அப்பம் பிற்குதலை தான் நாம் என்ன சொல்கிறோம்? ராபோஜனம் என்று சொல்லுகிறோம், திருவிருந்து என்று சொல்லுகிறோம், கர்த்தருடைய பந்தி என்று சொல்லுகிறோம். ஆகவே இந்த அப்பம் பிற்குதல் என்கிற அனுபவம் மிகவும் முக்கியமானது.
இங்கே நினைக்கலாம், ஐயோ நான் தான் தவறாமல் எல்லா ஆராதனைக்கும் வராவிட்டாலும் அப்பம் பிற்கிற அந்த ஆராதனை நடக்கிற வாரம் கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்களை ஏமாத்துக்கிறீங்க. சிலர் ஒழுங்காக ஆலயத்துக்கு வரமாட்டாங்க, சபைக்கு வரமாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு நாள் வச்சுருக்கிறாங்க. சில சபையில் மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்பம் பிற்குதல் நடைபெறும். சில சபையில் 2வது ஞாயிற்றுக்கிழமை, சில சபையில் 2 மாதத்துக்கு ஒரு முறை, சில சபையில் 3 மாதத்துக்கு ஒரு முறை, சில சபையில் வருஷத்துக்கு ஒரு முறை. இப்படியெல்லாம் ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் சிலர் எல்லா நாளும் போக மாட்டாங்க, இந்த அப்பம் பிற்கிற அந்த வாரம் மட்டும் போயிட்டு வந்துடுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த அப்பத்தை நாம் அன்று வாங்குவதனால நமக்கு அந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும், அதனால் போய் வாங்கிட்டு வந்துடலாம், அந்த கர்த்தருடைய பந்தியில் நாம் கலந்து கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஒழுங்காக ஆண்டவரை ஆராதிக்காதவர்கள், ஒழுங்காய் ஆண்டவருக்குள்ளே வாழாதவர்கள் அப்பம் பிட்டால் அது அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அல்ல, அது சாபத்தையும் தண்டனையும் கொண்டு வரும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் எல்லாரும் அப்பம் பிற்கிறோம், நாங்கள் அப்பம் பிற்கிறோம், இதில் நம்ம கரெக்டாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறீங்களா? தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை விரும்பவில்லை. அந்த அப்பம் பிற்குதல் உண்மைதான், ஆனால் அதை சரியான தகுதியோடு அப்பம் பிற்குதலில் நாம் கலந்து கொண்டால்தான் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே தவிர ஏனோதானோ என்று கலந்து கொண்டால் நமக்கு ஆசீர்வாதமாய் நிச்சயமாக இருக்காது. இங்கே நான் வாசிக்கும் போது அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 46வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் எப்படி அப்பம் பிட்டார்கள் வாசிக்கலாம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி என்று அங்கே வாசிக்கிறோம். ஆகவே தகுதியோடு நாம் கலந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படி கலந்து கொண்டார்களாம்? கபடமில்லாத இருதயத்தோடு. மனசுக்குள்ள 1000 கபடம் வச்சுக்கிட்டு, மனசுக்குள்ள 1000 பகை, விரோதம், எரிச்சல், பொறாமை இதெல்லாம் வைத்துக்கொண்டு அநேக சண்டைகள், பக்கத்து வீட்டில் சண்டை, எதிர்த்த வீட்டில் சண்டை, அடுத்த தெருவில் சண்டை, போகிற இடத்துல சண்டை, வார இடத்துல எல்லா இடத்துலையும் சண்டை, இப்படிப்பட்ட நிறைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை வைத்துக்கொண்டு இந்த அப்பம் பிற்குதலிலே நாம் சரியாக கலந்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நமக்கு தண்டனை தான் வரும். ஆகவே அவர்கள் கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணினார்கள். இதில் நாம் சரியான ஒரு ஆயத்தத்தோடு கலந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது மிக தெளிவாக இன்னும் சில காரியங்களை எழுதுகிறார். நாம் அதை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, எவன் அபாத்திரமாய் இதிலே பானம் பண்ணி புசிக்கிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் குற்றம் உள்ளவனாயிருப்பான். அப்போ இந்த அப்பத்திலே கலந்து கொள்ளும் போது, இந்த பந்தியிலே கலந்து கொள்ளும் போது பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அந்த நேரம் மட்டும் இல்லை. சிலர் என்னென்ன செய்வாங்க அப்படின்னா, திருவிருந்து என்பது ரொம்ப முக்கியமானது, இந்த அப்பம் பிற்குதல் ராபோச்சனம் என்பது மிகவும் முக்கியமானது. ஆகவே இன்று நம்முடைய சபையிலே இந்த போஜனம் இருக்கிறது, கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்று நாம் எந்த பாவம் செய்யக்கூடாது. சிலர் இன்னைக்கு சாப்பிடாமல் கூட வருவாங்க, அன்றைக்கி ரொம்ப நேரம் பைபிள் வாசிட்டே வருவாங்க, சில ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டே வருவாங்க. ஏன்னா இன்றைக்கி என்னது? கர்த்தருடைய பந்தி. அது முடிஞ்ச பிறகு ஃப்ரீ ஆகிடுவாங்க. கர்த்தருடைய பந்தியில் நம்ம கலந்துக்கிட்டோம், இனி நம்ம இஷ்டம் போல் வாழலாம். அப்புறம் ஒரு மாதம் முழுவதும் இஷ்டம் போல் வாழ்வாங்க, மனம் போல ஜீவித்து கொண்டு அப்புறம் மீண்டும் அந்த நாள் வந்த உடனே அவங்களுக்கு ஐயோ இந்த கர்த்தருடைய பந்தி நம்முடைய சபையில். அதனால் கண்டிப்பாக நம்ம ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி தேவன் எதிர்பார்ப்பதல்ல. அந்த ஒரு நாள் பரிசுத்தம் அல்லது அந்த 1 மணி நேரம் மாத்திரம் பரிசுத்தம்,
இந்த பரிசுத்தத்தை குறித்து அங்கு சொல்லப்படவில்லை, இந்த பாத்திரத்தை குறித்து சொல்லப்படவில்லை. வாழ்க்கையிலே எப்போதுமே நாம் பரிசுத்தமாய் வாழணும். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள், நாம் அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்கள், நாம் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளுகிறவர்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாய் காத்து கொண்டு அந்த பந்தியிலே கலந்து கொண்டாதான் அது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் சில சபைகளில் இந்த கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக ஒரு 3 நாள் காத்திருப்பு கூட்டம் வைப்பார்கள். காத்திருப்பு ஜெபம் நிறைய சபைகளில் இருக்கிறது. அப்படி என்றால் அந்த 3 நாளும் சுத்திகரித்து இதில் கலந்து கொள்வது அதுவும் ஒரு சரியான முறை அல்ல. ஏன்னா டெய்லியும் பரிசுத்தமாக இருந்தால் தான் நீ அதில் கலந்து கொள்ளணும். அன்னைக்கு 3 நாள் மட்டும் நீ பரிசுத்தமாக இருந்துட்டு அதில் கலந்துக்கிட்ட பழையபடியும் இஷ்டம் போல் பாவம் செஞ்சு பழையபடியும் சுத்திகரிப்பு கூட்டம் 3 நாள் இருந்து சுத்திகரித்து அதனால பிரயோஜனம் இல்லை. அந்த அப்பத்திலே இந்த பந்தியிலே கலந்து கொள்வதற்கு நீ எப்போதும் ஆயத்தமாக இருந்தால் தான் இயேசு வருகை வந்தாலும் நீ போக முடியும். இயேசு வருவதற்கு முன்பாக 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டம் உனக்கு சொல்ல மாட்டார். நான் அந்த டேட்டில் வரப்போகிறேன், அதனால் எல்லா சபைகளிலும் 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டம் வைங்க அப்படின்னு சொல்வாரா? இல்லை. அப்படி என்றால் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போ எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு தான் இந்த பந்தியிலே கலந்து கொள்வதற்கு தகுதி இருக்கிறது. கீழே வாசிக்கலாம் தொடர்ந்து. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து இந்த அப்பத்திலே இந்த ரசத்திலே அவர்கள் பானம் பண்ண வேண்டும், புசிக்க வேண்டும். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன், அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இங்கே வாசிக்கிறோம், இப்படி தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும். நான் கடந்த நாட்களிலே எப்படி நான் வாழ்ந்தேன், பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறேனா என்பதை சோதித்து அறிந்து இந்த பந்தியில் கலந்து கொள்ள வேண்டுமா? சும்மா பாசு தர்றாரு அதனால் நம்ம சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லை. நாம் உத்தரவாதி, அவரவர் தான் உத்தரவாதி. அவரவர் தங்களை சோதித்து அறிந்து மனசாட்சிப்படி நாம் சரியாக இருப்போமானால் இதில் கலந்து கொள்ளலாம். இல்லை என்றால் நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவோம். வாசிக்கலாம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும், இப்படி சோதித்தறியாமல் மனம் போல புசித்ததினாலே உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. இங்கே நான் வாசிக்கும் போது இது நிமித்தமாக அநேகம் பேர் என்ன செய்தார்களாம், தகுதி இல்லாமல் இந்த பந்தியிலே கலந்து கொண்டபடினாலே அந்த கொரிந்து சபையிலே நிறைய பேர் பலவீனமாகவும் வியாதி உள்ளவர்களாகவும் மாறினார்கள். சிலர் மரித்தே போனார்களாம். பாருங்க, நம்ம நினைக்கிறோம் நம்ம இஷ்டத்துக்கு போய் இந்த பந்தியில் கலந்துட்டு வந்துடலாம், நமக்கு அது ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை. நம்ம சரியான வாழ்க்கை வாழாமல், ஆண்டவருக்கு பிரியமாக வாழாமல், நம்முடைய மனம் போல வாழ்ந்து கொண்டு இந்த கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்வதனாலே நமக்கு பலவீனம் வரும், வியாதி வரும், மரணமே வரும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த பந்தியிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். இங்கே நாம் இங்கே வாசித்த ஒவ்வொரு காரியங்களிலும் பார்க்கும்போது இந்த கர்த்தருடைய பந்தியிலே எப்படி நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். ஆகவே அப்பம் பிற்குதலே அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார் என்று சொல்லும்போது நாமும் ஒழுங்காகத்தான் இருக்கிறோம் என்று மேலோட்டமாக நினைத்து கொள்ளாமல் நாம் இந்த அப்பம் பிற்குதலிலே இந்த கர்த்தருடைய பந்தியிலே சரியான அனுபவத்தோடு கலந்து கொள்ளுகிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் நாம் புசித்தாலும் தவறு,
இல்லை நான் இதற்கு ஆயத்தமாக இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முறையும் அதை தள்ளி போட்டு விட்டு நாம் தூரமாய் போவதும் சரியான அனுபவம் இல்லை. அப்படி என்றால் நாம் ஆயத்தமாகலை, நாம் வருகைக்கு தகுதியாக இல்லை என்பதுதான் பொருள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சரியான அனுபவத்தோடு சபையிலே கலந்து கொள்ளும்போது தேவன் அப்படிப்பட்டவர்களையும் ஆசீர்வதிக்கிறார், சபையும் ஆசீர்வதிக்கிறார். ஐந்தாவதாக அந்த எருசலேம் சபையில் இருந்த முக்கியமான ஒரு காரியம் நாம் அங்கே வாசித்தோம். ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஐந்தாவது அந்த சபையில் இருந்த முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அவர்கள் ஜெபம் பண்ணுவதிலே தரித்திருந்தார்கள், உறுதியாய் தரித்திருந்தார்கள். 1ஆம் அதிகாரத்திலிருந்தே நாம் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது அவர்கள் அநேக சந்தர்ப்பங்களிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். சபையில் முக்கியமாக ஜெபம் இருந்தது. ஜெபம் எந்த சபையில் இருக்கிறதோ அந்த சபையில தான் ஆண்டவருடைய அசைவாடுதல் இருக்கும். ஆண்டவர் கிரியை செய்வார், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் சும்மா ஏதோ விருந்தினர் மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகிறதுனாலே பிரயோஜனம் கிடையாது. அவர்கள் எல்லாரும் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சபையிலோ வீடுகளிலோ எங்கே நேரம் கிடைக்கிறதோ அந்த இடத்துல ஜபிக்கும் போது, அப்படிப்பட்ட ஜபிக்கிறவர்கள் கூடி வருகிற சபையிலே தேவன் நிச்சயமாய் கிரியை செய்வார். அவர்களுடைய அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம், அந்த சபையின் வளர்ச்சிக்கும் மகிமைக்கும் காரணம், அந்த சபையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணுதலில் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அநேக இடத்துல நம்ம அதை வாசிக்க முடியும். அவர்கள் ஜெபித்தார்கள், ஜெபித்தார்கள், ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இந்த நாளில் முக்கியமானது. இந்த சபைகளில் ஜெபிக்கிறவர்கள் மிக குறைவு. ஆராதனை என்று சொன்னால் எல்லாரும் வந்துடுவாங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ரொம்ப முக்கியமானது. உண்மைதான், சபை கூடி வருதல் முக்கியமானது, அதை விட்டுவிடக்கூடாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அது அப்படி என்றால் மற்ற நாட்கள் எல்லாம் முக்கியமானது அல்ல என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதனை வைக்கிறதுனால எல்லாரும் அதில் கலந்து கொள்ள முடிகிறது. ஆனால் மற்ற நாள் கூட கூடுமான வரைக்கும் அதில் கலந்து கொள்ளலாம். இந்த சபைகள் உபவாச கூடுகை என்று சொன்னால் பெரிய சபையாக இருக்கும். 2000 பேர் 3000 பேர் வருவாங்க, 10,000 பேர் கூட வருவாங்க. ஆனால் உபவாச கூடுகைன்னு சொன்னால் ஒரு 4 பேர் 5 பேர் தான் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமையான சபை நிரம்பி வழியும். ஆனால் உபவாச ஜபத்துக்கு பார்த்தா 2 பேர் 3 பேர் அல்லது 4 பேர் அல்லது ஒரு 10 பேர், அவ்வளோதான். அப்போ உபவாச கூடுகைன்னு சிலர் என்ன நினைக்கிறாங்க, உபவாச ஜபம்னா அதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் போக வேண்டாம், உபவாச ஜபம்னா வாலிபர் போக வேண்டிய அவசியம் இல்லை, உபவாச ஜபம்னா அது கொஞ்சம் வயசானவங்க போவாங்க, உபவாச ஜபம்னா அது கொஞ்சம் 4-5 பெண்கள் போவாங்க. இப்படி தான் சிலர் நினைக்கிறாங்க. சிலர் வாலிபர் நேரம் இருக்கிறவங்க கூட நினைக்கிறாங்க அங்கே போனால் 4-5 பெண்கள் இருப்பாங்க. இப்படியே ஒவ்வொருத்தரும் நினச்சி அதை அதுக்காகவே ஒதுக்கிட்டாங்க. வயசானவங்க, வேலை வெட்டி இல்லாதவங்க, பெண்கள். உபவாச ஜபம் இந்த சபைகளில் இப்படி தான் நடைபெறுகிறது. ஆகவே தான் சபைகளிலே தேவன் அசைவாட முடியவில்லை, சபையில் தேவன் கிரியை செய்ய முடியவில்லை, சபையை தேவன் ஆசீர்வதிக்க முடியவில்லை. ஞாயிற்றுக்கிழமையான எல்லாரும் வந்துடுவாங்க. ஆனால் உபவாச ஜபம் இதுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. வாலிபர் கூடுகை வச்சா வாலிபர் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சா உடனே வருவாங்க. நாடகம் நடத்துகிறோமா வருவாங்க. இல்லை நிறைய போட்டிகள்லாம் நடத்தி வித்தியாசமான ப்ரோக்ராம்ஸ் வச்சா எல்லா வாலிபரும் கலந்து கொள்வாங்க. வாலிபர்லாம் சேர்ந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் வரவே மாட்டாங்க, ஓடியே போயிடும். எனக்கு அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குது, அங்கே போகணும், இங்கே போகணும், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஓடிடும். ஜெபம் பண்ணுறதுக்கு அவ்வளவு முடியலை இன்னைக்கு வாலிபர்களுக்கு. இப்போ சபைகளிலே ஜெபம் இல்லாமல் எப்படி தேவன் ஆசீர்வதிப்பார்? தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, இந்த ஜெபம் இல்லாமல் போகிறது. சபைகளிலே எந்த ஜெபத்தை பார்த்தாலும் ஆராதனை தவிர மற்ற எல்லா ஜெபங்களிலும் ஆட்கள் குறைவாக தான் இருப்பாங்க. அதிகாலை ஜெபம் இப்போ ஒரு 4-5 பேர் வருவாங்க. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர்கள் எல்லாரும் ஜெபித்து
அவர்கள் எல்லாரும் உபதேசத்திலே தரித்திருந்து, அவர்கள் அந்யோன்யத்திலே தரித்திருந்து, அப்பம்பில் தரித்திருந்து, இதெல்லாம் சபையாய் இணைந்து இந்த காரியங்களை செய்யும் போதுதான் தேவன் அசைவாடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம எல்லாருக்கும் ஆசை நம்முடைய சபையில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யணும், செய்வார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னும் நம்மை சரிப்படுத்த வேண்டும். அப்படி சரிப்படுத்தும் போது ஆண்டவர் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்வார். ஆதி சபையை போல நம்முடைய சபைகள் எல்லாம் மாறும். நம்முடைய வாஞ்சை அதுதான், என்னுடைய வாஞ்சை அதுதான். தேசத்தில் இருக்கிற சபையெல்லாம் ஆதி சபையை போல மாறணும். அப்படி நாம் தேசம் சீக்கிரத்தில் மனம் திரும்பி விடுமே. அன்று ஆயிரமான ஜனங்கள் சேர்க்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த சபையுடைய வளர்ச்சியும் அங்கு நடந்ததான காரியங்களை நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் அதை 2ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே நாளில் அந்த சபையில் அவர்களோடு கூட 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்களாம். காரணம் அந்த சபைக்குள்ளே இருந்தது இதுதான். ஆரம்ப சபை தான், கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஆனால் பெரிய காரியங்கள் நடந்தது. 3000 பேர் ஒரே பிரசங்கத்தில். இன்றைக்கி எல்லோரும் தான் பிரசங்கம் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன், எல்லோரும் பண்ணுறேன். பிரசங்கம்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அதில் கிரியை இல்லை. காரணம், சபைகள் வருகிற ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் இல்லை. இந்த 5 அனுபவங்களும் இல்லாத சபையில் என்னத்தான் பிரசங்கம் பண்ணாலும் அதில் பிரயோஜனம் இருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் மனம் திரும்பினார்கள், சபையில் சேர்க்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட அனுபவம் உள்ள சபைகளாய் நம் தேசத்தின் சபைகள் மாறிவிட்டால் நம் தேசம் எவ்வளவு சீக்கிரமாக ரட்சிக்கப்பட்டுரும் பார்த்தீங்களா? 3000 ஒவ்வொரு சபைகளையும் சேர்த்துட்டு இருந்துன்னா தேசம் முழுவதும் வெகு விரைவிலே மனம் திரும்பும். அப்போ தேசம் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் தேவனுடைய பிள்ளைகள் தான். அவர்களுக்குள்ளே ஒருமனம் இல்லாதது தான் காரணம். அவர்களுக்குள்ளே அந்யோன்யம் இல்லாதது தான் காரணம். அவர்களுக்குள்ளே உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் இல்லாதது தான் காரணம். தகுதியான அப்பம் பிட்குதல் இல்லாதது தான் காரணம். சரியான ஜப வாழ்க்கை, ஜபத்திலே வாஞ்சை இல்லாதது தான் காரணம். நிறைய கொடுக்கலாம், பொருளை வாங்கி போடலாம், சபையில் லைட்டு வாங்கி மாட்டலாம், ஏசி வாங்கி மாட்டலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கி நிரப்பலாம், அதனால ஆத்மா வந்துடாது. ஜபிக்கிறவர்கள் இருந்தால் தான் ஆண்டவர் ஆத்மாக்களை தர முடியும். இன்னும் அந்த சபையை குறித்து நாம் பார்க்கும்போது 43ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அந்த நாட்களிலே அந்த சபையை பார்க்கும்போது அநேக அற்புத அடையாளங்கள் நடைபெற்றது. அநேக வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள், பிசாசு பிடித்தவர்கள் விடுதலையானார்கள். அநேக அற்புதங்களை செய்தார். அப்படிப்பட்ட காரியங்களை அந்த சபை பெற்றுக்கொண்டதற்கு காரணம் அவர்களுக்குள்ள இருந்த அந்த 5 முக்கியமான காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நமக்குள்ள இந்த 5 காரியம் இருந்தால் நம்முடைய சபையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்வார். ஆகவே நாம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சபை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய சபையில் எந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? இந்த எருசலேம் சபையில் இருந்த 5 குணாதிசயங்களை பார்த்தோம். ஒரு மனம், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே தரித்திருந்தார்கள், அந்யோன்யத்திலே தரித்திருந்தார்கள், அப்பம் பிட்குதலிலே தரித்திருந்தார்கள், ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆகவே இந்த சபை 1000 பெருகி கொண்டிருந்தது.
அந்த சபையில் பயங்கரமான காரியங்கள் நடைபெற்றது. அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல இறங்கி வந்தார். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பாப்பா, எங்களை எப்படி மாத்துங்கப்பா, எங்க சபையை மாத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர், நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ரிபகன சகன ரபகன மரபகனமா. எல்லாரும் வாஞ்சியோடு பாப்போமா. ஆமென். நம்முடைய வாழ்க்கை இந்த நாளில் மாறட்டும். ஏனோ தானோ என்று நாம் வந்து கொண்டிருக்கிறோமா, இந்த நாள் நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். ஏனோ தானோ என்று சபைக்கு போவதனாலே நமக்கும் பிரயோஜனம் இல்லை, சபைக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த ஆதி சபையில் இருந்த அனுபவம் என்னுடைய அனுபவமாய் மாறட்டும் ஆண்டவர் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. ரிபகன சகன மரபகனமா. வாரும் தேவா வான சேனைகளுடனே வந்து வரமருள் அளித்திடுமே. வாரும் தேவா வான சேனைகளுடனே வந்து வரமருள் அளித்திடுமே. ஆதி அன்பிழந்தே மிக வாடி தவித்திடுதே. ஜனமாதி அன்பிழந்தே மிக வாடி தவித்திடுதே. மாமிசமானவர் யாவரிலும் மாரியை பொழிந்திடுமே. மாமிசமானவர் யாவரிலும் மாரியை பொழிந்திடுமே. இப்போ வாரும் தேவா வான சேனைகளுடனே வந்து வரமருள் அளித்திடுமே. இப்போ வாரும் தேவா வான சேனைகளுடனே வந்து வரமருள் அளித்திடுமே. அற்புத அடையாளங்கள் இப்போ அணைந்தே குறைந்திடுதே. வல்ல அற்புத அடையாளங்கள் இப்போ அணைந்தே குறைந்திடுதே. ஆதி அப்போஸ்தலர் காலங்களின் அதிசயம் நடத்திடுமே. ஆமென். ஆதி அப்போஸ்தலர் காலங்களின் அதிசயம் நடத்திடுமே. இப்போ வாரும் தேவா வான சேனைகளுடனே வந்து வரமருள் அளித்திடுமே. இப்போ வாரும் தேவா வான சேனைகளுடனே வந்து வரமருள் அளித்திடுமே. கரைகள் நீக்கிடுமே. திருச்சபையும் வளர்ந்திடவே எம்மில் கரைகள் நீக்கிடுமே. திருச்சபையும் வளர்ந்திடவே விழிப்புடன் ஜபித்திடும் வீரர்களை விரைந்தெங்கும் இழுத்திடுமே. விழிப்புடன் ஜபித்திடும் வீரர்களை விரைந்தெங்கும் எழுப்பிடுமே. இப்போ வாரும் தேவா வான சேனைகளுடனே வந்து வரமருள் அளித்திடுமே. இப்போ வாரும் தேவா வான சேனைகளுடனே வந்து வரமருள் அளித்திடுமே. கிருபை பெருகிடவே உம் வருகை நெருங்கிடுதே. மிக கிருபை பெருகிடவே உம் வருகை நெருங்கிடுதே. ஆத்ம மணாளனை சந்திக்கவே ஆயத்தமளித்திடுமே. ஓ ஆத்ம மணாளனை சந்திக்கவே ஆயத்தமளித்திடுமே. இப்போ வாரும் தேவா வான சேனைகளுடனே வந்து வரமருள் அளித்திடுமே.
வரமருள் அளித்திடுமே, வந்து வரமருள் அளித்திடுமே.